வெல்கம் டு சிம்பிள் எடிட்டிங் சீரிஸ். இந்த சீரிஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான அண்ட் யார் வேணாலும் எடிட் பண்ணுற டுட்டோரியல்ஸ் தான் நான் போட போகிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது எடிட்டிங்கில் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன். அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். லெட்ஸ் பிகின். ஃபர்ஸ்ட் KINEMASTER அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் சிம்பிள் சீரிஸ் எடிட்டிங்கில் 2 வீடியோஸ் போட்டிருக்கேன். அதெல்லாம் இந்த சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வீடியோஸ் அண்ட் ஆடியோஸ் இமேஜஸ் எப்படி ஆட் பண்ணுறது நம்ம பார்த்துட்டோம். அண்ட் நீங்கள் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே மூவிங்கில் இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது அண்ட் சில டிப்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் KINEMASTER அப்ளிகேஷன் பற்றி இன்னும் அட்வான்ஸாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 2 இமேஜஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மூவிங்லேயே தான் இருக்குது, டிஃபால்ட்டாகவே அங்கேயே நிற்க மாட்டுது. ஸோ வந்து இந்த மூவிங் வந்து இப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா சென்டரில் உங்களுக்கு க்ராப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பொசிஷன் அண்ட் என் பொசிஷன் இருக்கும். ஸ்டார்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே வந்து ஸ்டார்ட் ஆகணும், தென் என் பொசிஷன் வந்து எங்கே வந்து எண்ட் ஆகிடும், அதுக்காக தான் இந்த வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பொசிஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா அங்கே ஒரு ஸ்க்ரீன் இருக்கும், அந்த ஸ்க்ரீனை நீங்கள் ஜஸ்ட் செலக்ட் பண்ணாலே போதும், உங்களால் மூவ் பண்ண முடியும். ஸோ வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக ட்ராக் பண்ணிக்கோங்க. தென் என் பொசிஷனை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல எண்ட் ஆகணுமோ அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் அந்த மாதிரி ட்ரான்சிஷனில் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா ஜூமில் போட்டிருக்கேன். தென் வந்து என் பொசிஷன் வந்து ஜூம் அவுட்டில் இருக்கும். அண்ட் இப்போ ப்ளே பண்ணும்போது ஜஸ்ட் வந்து ஜூம் இன்லேருந்து ஜூம் அவுட் அப்படியே ட்ரான்சிஷன் ஆகும். ஸோ வந்து இது ஒரு ட்ரிக்கு. தென் செகண்ட் ட்ரிக் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே போகுது. ஸோ அது வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கும். ஸோ வந்து இதை எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு டுட்டோரியல் காமிக்கிறேன். சேம் அதே மாதிரி வந்து அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு க்ராப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு இப்போ புரியணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கரெக்டாக வச்சுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பொசிஷன் வந்து கீழே வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தென் வந்து என் பொசிஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் அதை ட்ராக் பண்ணிட்டு அப்படியே வந்து மேலே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. என் ரைட் சைடில் டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுறேங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழேருந்து மேலே அப்படியே ரொம்ப ஸ்டைலாக போகும். ஸோ இதை மாதிரி வந்து ட்ரான்சிஷனும் நம்ம பண்ணலாம். ஸோ இதை மாதிரி யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து எந்த இடத்துல வந்து கண்ட்ரோல் பண்ணுமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் மூவிங் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு டியூரேஷனுமோ அந்த டியூரேஷனையும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த அதை செலக்ட் பண்ணிட்டு ட்ராக் பண்ணாலே போதும், உங்களால் அந்த டியூரேஷனையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அண்ட் தேர்ட் ட்ரிக் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ மூவிங்கே வேணாம், ஜஸ்ட் வந்து நான் என்ன இமேஜ் ஆட் பண்ணுறேனோ அந்த இமேஜ் வந்து அப்படியே இருக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு சேம் வந்து க்ராப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு தென் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து ப்ளேஸ் ஆகணும், எனக்கு வந்து மூவே ஆகக்கூடாதோ அந்த இடத்துல வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த வந்து அங்கே ஒரு ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள், ஜஸ்ட் வந்து மூவே ஆகாது. நீங்கள் எங்கே இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்களோ அதே இடத்துல வந்து சேமாக இருக்கும். பிகாஸ் வந்து நம்ம ஈக்குவல் டு சிம்பிள் செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மூவிங்லாம் இல்லாமல் நீங்கள் எந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல வந்து கரெக்டாக கான்ஸ்டண்ட்டாக நிற்கும். ஸோ இந்த டுட்டோரியலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நான் சொல்லும் போது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.